வெல்கம் டு மை சேனல் மாமே. நான் தான் உங்கள் மீ. ஸோ இன்றைக்கான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு கோலி சோடா 3 அதுக்கான அப்டேட்டை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது இன்னும் அவங்க சைட்லேருந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்துட்டு இன்னும் அஃபிஷியலாக அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல, ஓகேங்களா. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு எப்படி சொல்ல, ஒரு ரூமர், கை மாறி வந்து ஒரு ரூமர்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதர் டீம் தான் இதில் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள். பார்ட் 1ல் உள்ளவங்க வந்துட்டு பார்ட் 2ல் ரிட்டர்ன் ஆகலை. ஸோ பார்ட் 2ல் உள்ளவங்க பார்ட் 3ல் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்திருக்க லீக் படி பார்த்தா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்துட்டு புதுசு தான். ஸோ நான் உங்ககிட்ட அதை காட்டுறேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இது லீக்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்துட்டு அஃபிஷியலாக உங்கள் ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வந்துட்டு சேரன், ஷாம், விஜய் டிவி புகழும் இதில் இருக்கார், அவந்திகா, அம்மு, ரம்யா. அண்ட் ஆல்சோ டேரக்ஷன் யார் அப்படின்னா கடுகு படத்தோட டேரக்டர் விஜய் மில்டன். ஸோ கதை வந்துட்டு என்ன மாதிரி டைம்ல இருக்க போகுது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீக்வல் டு பார்ட் 1 அண்ட் ப்ரீக்வல் டு பார்ட் 2. அதாவது சீக்வல், அதாவது கோலி சோடா 1 அதுக்கப்புறம் 2, ஓகேங்களா. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடந்தது தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்ல போகிறாங்களா. கமிங் சூன் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். எனக்கு இது மட்டும் தான் புரியலை. ஏன்னா வந்துட்டு இது ஓடிடியாக இருக்குமா, இல்லைன்னா வந்துட்டு படம் தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இது ஹாட்ஸ்டாருக்கு வருமா, அதை மட்டும் அவங்க வந்துட்டு கிளியராக மென்ஷன் பண்ணல. என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.